அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 40 வயசை தொடக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பொதுவாக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லாட்டி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஒரு 20-21 வயசில் அவங்க வேலைக்கு வர்றாங்க. வேலைக்கு வரும்போது படிக்கும்போது படிக்கிறாங்க. ஆனால் படித்ததுக்கு சம்மந்தமான வேலை அவங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறத விட ஆரம்ப காலகட்டத்தில் கிடைச்ச வேலைக்கு போகிறாங்க. திரும்ப அவங்களோட கரியர் குரோத் அதை நோக்கி போகுது. திரும்ப அதில் ரொம்ப அவங்க நினைக்கிற மாதிரி ஜாப் அமையாட்டா கூட ஒரு 5-6 வருஷத்தில் அவங்க நினச்ச ஜாபுக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க. திரும்ப அதில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 18 வருஷம் அவங்க கிட்டத்தட்ட அந்த கம்பெனி இல்லை வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைம்லேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது, குழந்தைகள் பிறந்துடுறாங்க, எல்லாம் இருக்குது. கஷ்டப்பட்டு ஒரு வீடு போட்டுறாங்க, கார் வாங்கிடுறாங்க. இருந்தும் அவங்க வேலை பார்த்துட்டே இருக்காங்க, இஎம்ஐ கட்டுறாங்க, கண்டினியூஸாக இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்காங்க, ஜாப் போயிட்டே இருக்காங்க. பட் வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆனால் லிவிங் இஸ் லைஃப். நம்ம டெயின் ஃபவுண்டேஷனில் திரும்ப நம்ம சொல்கிறது லிவிங் இஸ் லைஃப். வாழ்க்கை வாழ்வதற்கே லிவிங் இஸ் லைஃப். ஓகே. ஸோ அப்போது நம்ம கண்டினியூஸாக ஒரே வேலையை செஞ்சிட்ருக்கோம். இன்னொரு சைடு 40 வயசை எட்டிகிட்ருக்கோம், இன்னொன்று இஎம்ஐ கட்டிகிட்ருக்கோம். பட் இன்னும் 10 வருஷம் 12 வருஷம் நம்ம வேலை பார்த்தா கூட இதே இஎம்ஐ கட்டிக்கிட்டு தான் இருப்போம். அப்போது நம்ம வாழ்க்கையில் நல்லா யோசித்து முடிவெடுக்க வேண்டிய தருணம் இந்த 40 வயசை தொடக்கூடிய ஆண்களும் பெண்களும். ஏன்னா அடுத்த ஒரு 12 வருஷம் 10 வருஷத்துக்கு தான் நீங்கள் ஓட முடியும், எனர்ஜிக்காக ஓட முடியும். இந்த டைமில் தான் நோய்கள் சார்ந்த விஷயங்களும் அட்டாக் ஆகும். என்ன சொல்லப்போனால் இந்த 12 வருஷத்தை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய 50 அண்ட் அபோவ் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இந்த டைமில் ஒரு யூ-டர்ன் நீங்கள் எடுத்தே ஆகணும். யூ-டர்ன் நான் சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு இஎம்ஐ இல்லை, இந்த ஜாபே கன்வீனியண்ட்டாக இருக்குது, இதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அதே ஒரு டேனாக எடுத்து நீங்கள் அதை போகலாம். ஆனால் இல்லை, நான் இந்த ஜாப்பை பார்த்து இன்னும் ஒரு 12 வருஷத்துக்கு போனால் கூட என்னோடய நிலைமை மாறாது, என்னோடய சிச்சுவேஷன்ஸ் மாறாது, இதை விட மோசமாக தான் ஆகும் அப்படின்னு ஒரு திங்கிங் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு, உங்களுக்குள்ளே அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். உங்களோட ப்ரொஃபஷனலை மாற்றணும், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணணும். நீங்கள் பல ஐடியாஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம அடுத்த 12 வருஷத்துக்கு 12 இயர்ஸுக்கு நம்ம ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அட் த சேம் டைம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப் இருக்கணும். அந்த பேக்கப் உங்களை ப்ரிவெண்ட் பண்ணணும், உங்களோட ஃபேமிலியை ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாம் கேல்குலேஷன் பண்ணி நீங்கள் அந்த யூ-டர்னை நீங்கள் எடுக்கணும். ஸோ 40 வயசு தொடரக்கூடிய ஆண்களும் பெண்களும் கண்டிப்பாக ஒரு யூ-டர்ன் போட்டே ஆகணும்.